அவர் என்ன சொல்கிறாரு, அவங்கள அப்படியே விடுங்க, அவங்க அன்புக்குள்ளே அவங்க பார்த்து இல்லை, கண்டிக்கணும். பிள்ளைகள் தப்பு செய்யும் போது அவர்களை கூப்பிட்டு கண்டிக்கணும். ஆனால் அது பாவம். இங்கே பல நேரங்களில் இந்த ஓரினச் சேர்க்கை விஷயத்தில் அவர்கள் எடுக்கிற முடிவு தவறாக இருக்கிறது. பல வருஷங்கள் ஓரினச் சேர்க்கையை வத்திக்கன் தலைவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். தலைவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம். இவர் வந்த பிறகு அது கொஞ்சம் சமரசம் செய்யப்படுகிறது. இப்போது அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான அளவில் போயிட்டு இருக்குது. ஆனால் அவர்களே இந்த முடிவில் சரியான நிலைப்பாடு இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், வத்திக்கன் நியூஸில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருச்சபைகளில் வைத்து அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் திருமணம் கொடுக்க கூடாதுன்னு அவங்க ஒரு நியூஸ் ஒன்று போடுறாங்க. இப்போ அந்த சுபாவத்தை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அங்கீகாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் போகுது. இது சரியான ஒரு முடிவாக இல்லை. நேரடியாக வசனத்தின்படி ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் இது இழிவான இச்சை ரோகம் என்று வசனம் சொல்லுகிறது. இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று லேவியராகமம் 18 உபாகமம் 18 கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இது ஒரு சோதோம் கொமோரா பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது இது பாவம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. திருநங்கைகளை குறித்து சொல்லும்போது அவங்கள ஏற்றுக்கிறீங்க, ஏன் இவங்களை ஏற்றுக்க மாட்டாங்கன்னா, அவங்களுக்கு அது ஒரு சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற குறைபாடு, குரோமோசோம் குறைபாடு. அது இயற்கையாக அவங்களுக்கு வந்துருச்சு. அது பாவம் அல்ல, அது அவருடைய நிலைப்பாடு. ஆனால் இது தேர்ந்தெடுத்தல், இவங்களுடைய பாவம். தங்களுடைய பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறாங்க. பார்ட்னரை தேர்ந்தெடுக்கும் போது அது சரீரத்துக்கு விரோதமாக, இயற்கைக்கு மாறாக, வேதாகமத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய காரியம். இதை ஒரு நாளும் அங்கீகரிக்க முடியாது. இது திருச்சபைகளுக்கு விரோதமான சட்டம், பாவம். ஆகவே பிள்ளைகளை இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் ஒரு சில வேளை இந்த பாவங்கள் ஒருவேளை உங்களுக்கு தென்படுமானால் இமிடியேட்டாக கண்டிங்க. இது திருத்தப்பட வேண்டிய ஒரு பாவம். ஆகவே வத்திக்கன் தலைவர்கள் சொல்லுகிறதாக சொல்லப்பட்ட இந்த வேதாகமம் மாற்ற போகிறாங்க, இதெல்லாமே தவறான தகவல். ஏற்கனவே ஒரு தகவல் இருந்துச்சு, அதாவது இயேசு திரும்பி வர மாட்டார். நாங்கள் கூட அதை எடுத்து அவர் பேசி அவங்களுடைய வத்திக்கன்லேருந்து வந்தக்கூடிய நியூஸ்ன்னு சொன்னோம். ஆனால் கடைசியில் பார்த்தா அது வரல, அது ஒரு ஃபேக் நியூஸ். நான் சொல்கிறது பல வருஷங்களுக்கு முன்பாக. இப்போ அந்த மாதிரி வேதாகமத்தை மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் கிடையாது, அதுவும் ஒரு ஃபேக் நியூஸ். ஸோ விசுவாசிகள் இப்படிப்பட்ட செய்திகள் வரும்போது தயவு செய்து இந்த ஒரு ஆத்தென்டிகேட்டடான அவங்களுடைய வெப்சைட்ஸே இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அதற்கு பிறகு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர்லாம் எதை வந்தாலும் இமிடியட் ஃபார்வர்ட். அது ஏன் ஃபார்வர்ட் பண்ணுறோம், அதில் ஒரு கியூரியாசிட்டி இருக்குது அவங்களுக்கு. உடனடியாக 10 பேருக்கு சொல்லிவிட்டு அவங்க என்னமோ சத்தியத்தை சொன்ன மாதிரி, உண்மையை சொன்ன மாதிரி நினைக்கிறாங்க. நீங்கள் சத்தியத்தை பரப்புகிறது போலவே பொய்யையும் பரப்புகிறீர்கள். அப்படி பொய்யை பரப்பும் போது சத்தியத்தை பரப்புனா உங்களுக்கு பெனிஃபிட் வரும்னு நினச்சா, பொய்யை பரப்புனா அதுக்கான பெனிஃபிட்டும் உங்களுக்கு வரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.